ஹலோ கைஸ், ஆரோ கேமிங் தமிழுக்கு உங்களை அன்பாக இருக்கிறோம். இப்போ போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா உங்கள் ஒரு புது கார் வாங்கி அந்த கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல முட்டிட்டோம். அதை எப்படி காப்ப போகிறோம்னா பார்க்க போகிறோம். வாங்க அதுக்குள்ள கலர் ஆயிடுச்சா? புதிய வானம் அங்கும் இங்கும் பார்க்காத என்னடா இது? ஓ, டீசல் கேனா? காலையிலேயே நல்லா இருக்குது, வெயில்லாம் செமையாக. ஸோ ஓகே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் வாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குலேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாமா? ஆஃபீஸ்க்கு போகலாம் வாங்க. பஸ்ஸு, ஐயோ காலகாத்தால பஸ் ஆடுது. அம்மா 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 எப்பா, எப்படியோ பஸ்ஸு ஆடி வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சு. எப்படியோ வந்துட்டோம் ஆஃபீஸ்க்கு. ஓகே, ஆஃபீஸில் ஒரு கார் கூட இல்லையா? நேற்று வேறு ஒரு காரை வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போய் முட்டிட்டோம். அதை எப்படி எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட வேறு ஒரு சல்லி பைசா கூட இல்லை. பேங்க்கில் போய் லோன் கேட்கலான்னு தான் நினைக்கிறேன். லோன் கேட்டாவாச்சும் காசு கொடுப்பாங்க. அந்த லோனை வச்சு நம்ம எப்படியாவது இன்றைக்கோட டேவை ஓட்டி காசு சம்பாதிக்கணும். அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. வாங்க, எவ்வளோ கேட்கலான்னா ஒரு எனக்கு இப்போதைக்கு ஒரு இவ்வளோ தேவைன்னா ஒரு 1000 கிடச்சா போதும். 1000 போடலாம். 1000 வரணும், 200 போடலாம். ஃபஸ்ட்டு 200 போட்டால் வரல. ஸோ 250 2500 போட்டேன் கைஸ், வரல. 250 போட்டால் வரவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ 1500 போட்டுருக்கேன், வரல. சரி 150 போட்டேன், வரல. ஸோ எவ்வளோ போடலான்னா இவ்வளோ போட்டாலும் வர மாட்டேங்குது. வேறு பேங்க் லோன் தானே கேட்குறேன், எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஓகே, ஒரு 5000 இருங்க. ஃபஸ்ட்டு 5 lakh போட்டு பார்ப்போம். வரல, 5 lakh வரல. 5 lakh வரலி. 5 lakh போடல, கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் பாரு. இல்லை வரும் பாரு. 5000 போட்டால் ஆயிடுச்சு. வந்துருச்சு, நம்ம பேங்க்கில் வந்துருச்சு. ஓகே, நான் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஜாஸ்தியாக வருதா. ஜாலி. இப்போ நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன், காசும் வந்துடுச்சு. அதனால் அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு 1000 இருந்துச்சு. இப்போ கேட்டு 5000 கேட்டோம்னா 6000 இருக்குது. 6777 6777 rupees. ஓகே, பரவாயில்ல. இப்போ குக்கி வண்டியை கூப்பிடலான்னு பார்த்தா குக்கி வண்டி வாங்கணும், அது காசு இல்லை. ஸோ ஓகே, அங்கே ஒரு வண்டி நிற்குது, அது கேட்கலாம் நினச்சேன் நேற்று. நான் அந்த வண்டி கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இங்கே இருக்கா வண்டியை தாண்டி வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டேன். இருங்க வேறு செகண்ட். பஸ் எடுத்துகிட்டு, சரி பஸ் நம்ம ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம நேபர் ஹவுஸ்க்கு போகலாம். நேபர் ஹவுஸ்க்கு போனால் என்னடானா கார் கிடைக்கும். அந்த காரை வச்சு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. வாங்க நேபர் ஹவுஸ்க்கு போகலாம். இருமலந்தர் தான். ஓகே, நேபர் ஹவுஸுக்கு வந்துட்டாச்சு. மேடம், உங்கள்கிட்ட இருக்கிற கார் ரேட்லாம் எவ்வளோ? கீழே காட்டுறாங்க, ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளோதான் எங்கிட்ட இல்லை, ரேட்டே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கிட்ட இப்போ 4000 தான் இருக்குது. 6000 எப்படா போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம அந்த குக்கி வண்டிக்குன்னு காசு செலவு பண்ணோம்ல, அதுக்கு தான் கைஸ் போயிடுச்சு. நாளைக்கு வீடியோ வருமானு தெரியல கைஸ், ஏன்னா நான் வெளியே போகிறேன். வீடியோ போட முடிஞ்சால் போட்டுறேன். ஓகே, நம்ம இங்கே சார் உங்கள்கிட்ட இருக்கிற கார் எவ்வளோ ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். $7 இருக்குது. நம்ம ஆட் பார்த்து வாங்கிட்டாச்சு கைஸ். ஆடு பார்த்து அப்படியே காரையே வாங்கிட்டாச்சு. இப்போ இன்னொரு ஆடு இருங்க, இந்த ஆடு பிடிச்சோன்னு கார் எடுத்துகிட்டு போகலாம். என்னடா ஆச்சு? நம்ம ஷாப்புக்கு வந்திருக்கோம். சச்சோ, என்னாச்சு கைஸ்?
இதுவும் ஆயிடுச்சா? அதுவும் ஆயிடுச்சு. சரி நம்ம இப்போ போய் அங்கே போய் பார்க்கலாம். எனக்கு நேபர் ஹவுஸ் ஃப்ரெண்டு கார் வாங்கின கார் அங்கேயே தான் இருக்கும். எதுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. நேபர் ஹவுஸ் போகிறேன்னு சொல்லுங்க. யாரும் எங்கேயோ இங்கே பார்த்தேன். இல்லை சேலில் எதுவும் இல்லை. சேலில் இருந்தால் நம்ம வாங்கியிருக்கலாம். சேலில் இருந்தால் தான் வாங்கியிருக்கலாம். சேலில் இல்லை எதுவுமே. ஸோ ஓகே வாங்க வேறு ஏதாவது நம்ம நேபர் ஹவுஸ்க்கே போகலாம். நம்ம ஒரு கார் வாங்கி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து எதுவும் லேக் ஆகிடுச்சு ஃபோனு. லேக் இல்லை ஏதோ ஆயிடுச்சு கேமு. எப்படி சொன்னால் கேம் க்ராஷ் ஆகிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஒன்றா பார்த்துட்டு கடைசியாக கேம் அதை எடுத்துக்க போகலான்னு இருக்குங்க கைஸ். ஏன்னா புதுசாக இருக்குது. என்னடா இது புதுசாக இருக்குது? என்ன சார் இதெல்லாம் விற்கிறாங்க? என்னது இது? கார் கேட்டால் கார் கொடுக்க முடியல. என்னடா இது? சார் ஓகே உள்ளே போகிறேன். என்னது இது புதுசாக இருக்குது? ஸோ என்னது இது? என்ன கடை இது? ஏய் காசு பிடிக்கிட்டாடா, காசு பிடிக்கிட்டாடா, காசு பிடுங்க சத்தம் கேட்டுச்சு கைஸ். காசை பிடிக்கிட்டான். ஏய் என்னடா என்ன கடன் கேட்டதுலாம் காசு கேட்பீங்களாடா நீங்கள்? போங்கடா அங்கிட்டு. என்ன கடன் கேட்டது தப்பா கைஸ். நம்ம வந்து நேபர் ஹவுஸுக்கு போகலாம் இப்போது. ஏன்னா இங்கே இருக்க லொக்கேஷன்லாம் சுற்றி பார்த்துட்டாச்சு. இப்போ நேபர் ஹவுஸ் தான் இருக்குது. வாங்க நேபர் ஹவுஸுக்கு போகலாம். நேபர் ஹவுஸுக்கு வந்துட்டாச்சு. நம்ம நேற்று ஒரு கார் வாங்கினோமே. நேற்று இல்லை இப்போ நான் 10 நிமிஷம் முன்னாடி தான் கேம் வந்து க்ராஷ் ஆகிடுச்சு. திரும்ப வந்து வெளில போய் உள்ளே வந்திருக்கோம். மேடம் நீங்கள் காரத்து என்ன வேணும் வைக்கல. ஓ ஆமாம் கைஸ் நான் கட் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா நம்ம காரை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கின கார் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து கதமாயிடுச்சு. லேக் இது ஃபோன் மொபைல் சொல்கிற கேம் க்ராஷ் ஆனதில் வந்து அந்த காரு போயிடுச்சு. அவ்வளோ லோன்லாம் வாங்கின கார் போயிடுச்சு. சரி புதுசாக இப்போ வந்து இன்னொரு கார் வாங்கியிருக்கேன். திரும்ப லோன் வாங்கி என்னடா இந்த கார் எடுக்க முடியல. ஐயோ மூவ் ஆகி போதுடா. டே செம்ம டேமேஜ் கொடுத்துருக்கோம். ஏய் கார் வேறு டே காரை நின்றா டே எப்படி பண்ணுவோம்? ஐயோ அச்சிச்சோ முன்ன பின்ன கார் ஓட்டின்னு தான் தெரிஞ்சிருக்கோம். சுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ ஏய் காரை போகுது நீங்கள் தடங்களாம் நின்றலாம். ஐயோ போக மாட்டேங்குதே. ஐயோ நம்மளை தள்ளிட்டு போயிடும் போல. இருங்க இது ஒன்று ஆடு. வந்துட்டு காரை ஐயோ அவ்வளோ தூரம் போயிடுச்சா? என்ன பண்ணுறது? ஐயோ இது வேறு ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கு. சும்மா எவ்வளோ அடிபட்டு பாருங்க காரு. சிச்சோ என்ன பண்ணுறது தெரியலையே. காருக்குள்ளே ஏறி உட்காருண்டா கூட நம்ம போயிடலாம். காருக்குள்ளே ஏறி உட்கார முடியே. சரி காரே எங்கடா போகிற? டே நில்றா எப்படியா தான் பண்ணக்கூட. ஐயோ வேலை படம் அவ்வளோ ஏறி உட்காந்துச்சு. அது என்னவோ ஆயிடுச்சு கைஸ். அப்புறமா எப்படியோ ஏறி உட்காரிட்டேன். இப்போ நம்ம வந்து போன டைம் பண்ண தப்பு பண்ணக்கூடாது. கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். போன டைம் கதம் பண்ணிவிட்டோம். இந்த டைம் நல்லா எடுத்துகிட்டு போகணும் கதம் பண்ணாமல். இந்த ரூட் என்ன ரூட் இது புதுசாக இருக்குது. சரி திரும்பலாண்ணா ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். நம்ம போன டைம் அந்த மாதிரி தான் எங்கெங்கேயோ போயிட்டேன். இந்த சைடு வழியே இல்லையா முட்டு சொந்தா சவாரிக்கு திருப்பிட்டு அங்கேயே போவோம். இந்த காரையாச்சும் முட்டாமல் பழைய காரை காப்பாற்ற தான் இந்த காரை எடுத்துகிட்டு போகிறோம். எப்பட்றா பழைய காரை இந்த காரை வச்சு காப்பாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியும் கைஸ். உங்களாலையும் முடியும். நீங்களும் இந்த கேமில் ஏதாவது இந்த மாதிரி கார் மாட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி உடனே போய் இன்னொரு கார் எடுத்து நீங்கள் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நான் பண்ணுறது பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய கேம் விளையாடுவேன். அதில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிச்சா இன்னொரு காரை வச்சு இன்னொரு காரை டேஷ் பண்ணால் பிச்சுக்கிட்டு வெளில வந்துடும். அந்த ட்ரிக் தான் நான் இதையும் ட்ரை பண்ண போகிறேன். அந்த ட்ரிக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் எதுவும் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஆடை வந்து பிளர் பண்ணிட்டாச்சு. நான் பேசிக்கிட்டே காரை தள்ளி போயிட்டேன். அச்சோ இங்கே தான் நேற்று வந்து இப்படி திரும்பி முட்டணும். அதோ அங்கே இருக்கலாம் அந்த கார் தான். நீங்கள் போன வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். போய் மறக்காமல் பாருங்கள் பார்ட் 1. அப்போ தான் உங்களுக்கு இதுவும் புரியணும்லாம் இல்லை, பார்த்தாலும் புரியும். ஆனால் அதையும் பாருங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம ஓல்டு வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த காருக்கும் டேஷ் பண்ண போகிறோம். 3, 2, 1 மேட் இன் ஜான்சினா. இந்த கார் மாட்டிச்சா? அப்போ மாட்டல. எப்படி கைஸ் எப்படி நல்லா வச்சு செஞ்சு தரேன் அந்த காரு. நான்
இந்த காரை வச்சு அந்த காரை எப்படி வெளில கொண்டு வந்த பார்த்தீங்களா கைஸ்? தரமான்னு சொல்கிறது, தரமாக இருந்தால் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த காரை போய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது வந்து என்னை ரொம்ப படித்துருச்சு அந்த காரு. ஆனால் இந்த காரை நம்மளே வச்சுக்கலாம் நான் பிளான் பண்ணிட்டேன். எனக்கும் அந்த கார் பிடிச்சிருக்கு, நானே வச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த காரை. இதுதான் இந்த கார் வந்து நம்மளை 2 நாள் அலைய விட்டுச்சு. அது நம்ம பண்ண தப்பு தான். 2 நாள் அலைஞ்சி விட்டுச்சு. அதனால் இந்த காரை நம்மளே வச்சுக்க போகிறோம். அந்த காரை மட்டும் வித்துற போகிறோம். அதுதான் இந்த காரை நானே வச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த காரை கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிடலாம் வாங்க, மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் கடையில் நிறுத்தணும் சேஃபாக. இங்கேயும் முட்டக்கூடாது, முட்டினோம் கதம் அவ்வளோதான். இந்த ஆட் கைஸ், இந்த கேம் நீங்கள் விளாட்றீங்கன்னா வந்து நான் சொல்கிறது கேளுங்க. என்னதுன்னா வந்து இந்த கேமில் ரொம்ப ஆடு வரும். உங்களால் பொறுத்துக்க மாட்டேன்னா கேமில் விளையாடுங்க. ஆடு அவ்வளோ ஆடு கைஸ். இப்போ வந்து நம்ம கார் விட்டு இறங்கினா ஒரு ஆடு, காருக்குள்ளே ஏறினா ஒரு ஆடுன்னு. இதுதான் மாடிஃபிகேஷன் பிளேஸ்ன்னு. ஐயோ இது குடோனு. ஐயோ சார், நம்ம போய் கேட்டு பார்க்கலாம். எனக்கு அந்த குண்டர்கிட்ட இந்த கார் விற்க முடியுமா கேட்கலாம். இவ்வளோ தேருதுன்னு செக் பண்ணலாம். ஆனால் இந்த காரை விற்க போகிறதில்ல, நம்மளே தான் வச்சுக்க போகிறோம். சும்மா கேட்டு பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு விற்றுப்பீங்கன்னு கேட்டால் அதே ரேட்டுக்கு நான் விற்றுப்பேன். ஒன்றும் சொல்லலை, போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம போடலாம். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் நின்று அடிச்சுடுவாங்க போல். போயிடலாம். ஒரே ஒருத்தரை போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாச்சு. போகலாம் வாங்க. கடையில் காரை போட்டேன், நான் டேமேஜ் பண்ணேன். இந்த கார் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த கார் செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. வாங்கணும் செம்மையாக இருந்துச்சு கைஸ். டேமேஜ் பக்கா டேமேஜ். ஆனால் இந்த கார் வந்து என்னை உள்மேலே தொட்டுருச்சு. அதனால் இந்த காரை நம்மளே தான் வச்சுக்க போகிறோம். இதுக்கு ஒரு நல்ல பேராக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காரை நம்ம தான் வச்சுக்க போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் நல்ல பேராக சொல்லுங்க இந்த காருக்கு. அதுவே நம்ம ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பழைய காரை தேடி வந்துட்டாச்சு. நம்ம பழைய காரில் புது கார் இங்கே தான் இருக்குது. இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். எப்படி யாரும் தான் கேசுது, கொஞ்சம் கஷ்டம். எப்படியாவது ஏறிடலாம். இருங்க. ஏறிட்டாச்சு. அது வேறு இல்லாமல் இது நெட்டு கேம் கைஸ். நெட்டு ஃபுல்லாக நெட்டு தான் தேவைக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெட்டு கேம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்விங்குன்னு போக போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணல. ஆனால் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இதுவாக காட்டியிருப்பேன். கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி தான் காட்டியிருப்பேன் கூட வச்சுக்கோங்க. நான் இது ப்ளே பண்ணேன், அப்பா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் கூட இது ரொம்ப பெரிய வீடியோ வந்துட்டு நினச்சேன், குட்டி வீடியோவாக வந்துடுச்சு. ப்ளே பண்ணதும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த காரை எடுத்துக்கிட்டு நம்ம கராஜ் இல்லை ஆஃபீஸில் போய் வச்சுட்டு வந்துடலாம். அங்கே ஆஃபீஸில் கேட்போங்கெல்லாம் ஸ்விங்கு. இப்போ நம்ம ஈஸியாக வந்துட்டாச்சு. நாளைக்கு வீடியோ வராது கைஸ். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் வீடியோ வராது. ஏன்னா நான் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் வரட்டும்ல, வரதுக்குள்ளேயே லேட் ஆகிடும். அதனால் வீடியோஸ் நாளைக்கு வராது. அதனால் நீங்கள் யாரும் நினச்சிக்காது. நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் போட்டுருவான் தரமான வீடியோவா. ஓகே, காரை நல்லா பத்திரமா பார்க் பண்ணிடலாம். பார்க்கிங் ஓகே, 2 காரை பார்க் பண்ணிட்டாச்சு. காலையில் வந்து பார்க்கலாம் கார். இந்த காரை கணி யாராவது திருடி போய்டா எப்படி இருக்கும். ஆனால் இந்த கேமில் அதுவும் நடக்காது ஒரு தைரியத்தில் தான் போகிறேன். ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நாளைக்கு காலையில் ஏஞ்சி வந்து இந்த கார்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணிட்டு குயிக் ஆரம்பிச்சிடலாம். ஒரு கார் ரிப்பேர் பண்ணுவேன், இன்னொரு கார் நானே வச்சுப்பேன். ஓகே, கதவே மூடாமல் போயிட்டோம். யாராவது திருடிட்டு இருந்தாலும். ஆமாம், நம்ம வீட்டில் திருட யார் வர போகிறான். நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. எனக்கே தெரியும் லாஸ் ஆகிடுச்சுன்னு. ஓகே, பார்த்துக்கலாம் என்ன கேஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து தலை சுற்றிச்சு கேஸ் சேர்ந்து. ஓகே, நான் யாருக்கு தலை சுற்றல, கேமில் தலை சுற்றிச்சு அவனுக்கு.
ஓகே, இப்போ நம்ம வந்து போயிட்டு காரை நல்லா ரிப்பேர் பண்ணிட்டு வர போகிறோம். ரிப்பேர் பண்ணிட்டு அந்த காரை ஒன்று நம்பும், இன்னொன்று வேறு ஒருத்தவங்க யாரோ வச்சுக்க போகிறாங்க. வாங்க ரிப்பேர் பண்ண போகலாம். ரிப்பேர் இங்கே நான் வந்தேன், நான் ஒரு காரையும் இன்னும் வைக்கலை, நாளைக்கு தான் போகல. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம எதுக்கு காசு செலவு பண்ணணும், நடந்தே போய்க்கலாம். புதிய வானம் நடந்து போவேன் நானும் இது வாக்கிங் பிளேஸில், சாரி நான் அங்கே நடந்துடுவேன். வாக்கிங் பிளேஸ் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே தாட்டான இந்த மாதிரி காலையில் ஏஞ்சி உடனே நீங்களா வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க, அப்போ தான் உடம்பு ஃபிட்டாக இருக்கும். நான் வந்து எப்பயாவது பண்ணுவேன், சில டைமில் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டோம், நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டாச்சு. கிட்டத்தட்டனா வந்து எதிரிலேயே தான் நம்ம கடையும் இருக்குது, அந்த கடைக்கும் நம்ம போகலாம். வாங்க. ஓகே, கடை கிட்ட வந்துட்டாச்சு. குப்பைலாம் நிறைய போட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எனக்கு பிடிச்ச கார் நான் பார்க்கணும். இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எத்தனை பேருக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லுங்கள், அப்படியே என்னோட பேரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காரை வந்து நம்ம தான் வச்சுக்க போகிறோமே. ஓகே, ரிப்பேர் சென்டர் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டாச்சு. ஆனால் நான் எங்கேயோ தேடி நம்ம கடை பக்கத்தில் ரிப்பேர் சென்டர், மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஓகே சார், இந்த காருக்கு வந்து கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது, மாட்டிலாம் ஆட் போகுது. சார் அந்த டூல்ஸ் எடுத்து மாட்டேன், இந்த டூல்ஸ் எடுத்து மாட்டேன், அது இது எல்லாத்தையும் மாட்டி விடுங்க, என்கிட்ட காசு தான் நிறைய இருக்குதே. அது இது கலரு எல்லாம் மாற்றி விடுங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும், மாற்றி விடுங்க. காசு அங்கே குறைஞ்சிட்டே இருக்கு பாருங்க கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக, அதுதான் நம்ம காசு, அதுதான் அது கைஸ், காசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது கலர்லாம் எதுக்கு, எந்த கலர் எதுக்கு இந்த கலர்லாம் இருக்குன்னு தெரில, ஆனால் நம்ம இதுக்கு ஒன்று வச்சு விடுவோம். நல்லா இருக்கு கலரு. நம்பர் பிளேட்டு நம்ம நேம் வைக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். நேம் ஆப்ஷனே காட்டல கைஸ் எங்கேயுமே. ஸோ ஓகே, நம்ம இந்த நம்பர் பிளேட்டு ப்ளைனாக இருக்குது. எல்லாமே ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கு எனக்கு. ஓகே, நம்ம இது கொடுத்துடலாம். ஐயோ, நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன் திரும்ப. தெரியாமல் இதுவே போதும் எனக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம நம்பர் பிளேட்டை போய் மாற்றணுமா? இந்த நம்பர் பிளேட்டு கீழே ஒன்று இருக்குமே, அதான் நம்பர் பிளேட் ஒன்று, அவ்வளோதான் கேஸ். நம்பர் பிளேட் ஒன்று வீல் தான், இது மாட்டலாம் தெரியும். இந்த வீல் ஒன்று மாட்டலாம். ஓகே கேஸ். ஐயோ, நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாகிடுச்சு கேஸ் காசு. அவங்க நிறைய இருக்குன்னு நினச்சேன், கம்மியாகிடுச்சு. ஸோ ஓகே, ரிப்பேருக்குலாம் எப்படி தானோ பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, இந்த இதை வந்து கொடுத்து இப்போ நம்ம திரும்ப லோன் வாங்கிக்கலாம். ரிப்பேருக்குலாம் திரும்ப லோன் தான் வாங்குவேன்னா வாங்கிட்டே இருக்கலாம். என்ன இருக்குது நம்மளுக்கு தேவையான அப்போல்லாம் போய் லோன் அவங்க கேட்டு தலைவலி ஆக்கி இல்லை. அந்த லோன் தான் கட்டுவேன் நானா, இந்த கேமில் கட்ட முடிஞ்சு கட்டிடுவேன், கட்ட முடியாதுன்னா விட்டுருவேன். இப்படி நம்ம பிளானு, நல்ல பிளானா? ஓகே, வந்து நம்ம திரும்ப கடைக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து இங்கே காசு கேட்குறாங்க, காசுக்கு தான் நம்ம லோனு காரில் இதை போய் கேட்கணும். இல்லை இது ஒரு காரை விற்றுடலாமா கைஸ்னா, ஒயிட் காரை இன்னும் விற்க முடியல. ஐயோ, விற்க முடியல. லோனை கேட்டால் தரத்து அனுப்பிச்சி விட்டாங்க கைஸ். நான் ஒரு டைம் போய் கேட்டேன், இன்னொரு டைம் போகலாம் இருங்க. இந்த ஆடுன்னு இன்னொரு டைம் வந்துட்டேன். லோன் இல்லை துரத்தி அனுப்பிச்சி விட்றான் இல்லையே. ஷிஷோ, என்ன பண்ணுறது நான் இப்போது? சோச்சோ, தலைமாலை தூக்கி குண்டை போட்டாங்க, நகை செய்யறது. தலை மேலே குண்டை போட்டாச்சு. இதுதான் சொல்கிறது, யாரையும் நம்பக்கூடாது. லோன் கொடுப்பான்னு இருந்துச்சு, எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டாச்சு. இப்போது கடைசியில் என்கிட்டயே காசு இல்லை, போனாங்கிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான் வீஸ் இந்த வீடியோ பார்த்தோம்னா தடப்பழ செய்ய வரட்டா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போடலான்னா சொல்லுங்கள், போடுறேன். அவ்வளோ இந்த வீடியோ வந்து காசே இல்லாமல் முடிக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தடப்பழ செய்ய வரட்டா.